பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நேற்று தினத்தில் பார்த்தோம், பாவம் வாசற்படியில் படுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா, பாவம் அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் இருக்கிறது, நாம் செய்த நன்மைகள் நம்ம கூட இருக்கிறது. மனைவி இருந்தாங்கன்னா மனைவி கூட இருப்பாங்க, பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் கூட இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயம், நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவாங்க, நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க. சில பேர் வீட்டில் மிருக ஜீவன்கள் அவங்க கூட இருக்குது, அவங்க வளர்க்குறாங்க, அவங்களோட இருக்கிறது. அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி அவங்களோட கூட வந்து என்ன பண்ணும், ரொம்ப ஃபிட்டாக அது வளரும். அது அவங்களோட நின்று பழகி அது அவங்களோட கூடவே வளர்கிறது. இப்போ பாவமும் வளருது. பாவம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம தொடர்ந்து பாவம் செய்கிறபடினால பாவம் செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் பாவம் அடுத்த நிலைக்கு எங்கே போகுதுன்னா, அங்கே வாசற்படியில் இருந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா, வேதம் சொல்லுகிறது யோபு 19:4, நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடு தான் இருக்கிறது. நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னா, நான் தப்பு செஞ்சேன், ஆமாமே அது உண்மை, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்லாவே தெரியும். எல்லாருடைய மனுஷனுடைய தப்பிதம் அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தப்பிதம் யாரோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோடு தான் இருக்குது. மற்றவங்க எப்படி உங்களோடு கூட இருக்கிறாங்களோ அது போல் உங்களோடு தான் இருக்குது. நம்ம ஒரு வேளை தூரத்தில் எங்கேயோ பாவம் செஞ்சுட்டு வந்துட்டோம், யாரும் பார்க்கல, அல்லது யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்ம செய்த தப்பிதம் நம்மோடு கூட இருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் அது உங்கள் கூட தான் வருது, நீங்கள் பெட்ரூமில் போனால் அது உங்கள் கூட தான் வருது, அல்லது நீங்கள் சமைக்கிறதுக்கு போகிறீங்க, உங்களோட பஸ் ஏறுறீங்க, அந்த பாவம் உங்களோடு தான் வருகிறது. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குறீங்க, பைக்கில் போகிறீங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒருவேளை பைக்கில் ஒய்ஃப் உங்களோட கூட கீழே பக்கத்தில் பின்னாடி உட்காந்துட்டு வரலாம். உங்கள் தப்பிதமும் உங்களோடு கூட நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உங்களோடு கூட தான் வருகிறது. உங்கள் கூடவே இருக்குதுன்னா நீங்கள் பாவத்தை பார்த்து, பாவமே நான் இன்னைக்கு என்ன சொல்கிறது, சென்னை வரையும் போயிட்டு வரேன், நீங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் பாவம் இருக்காது. உங்கள் தப்பிதம் உங்களோடு கூட தான் இருக்கிறது. அப்போ நான் தப்பி நடந்தது மெய்யானால் என் தப்பிதம் என்னோடு கூட தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினால, நாம் செய்கிற தப்பிதமானது, தப்பானது, பாவமானது, குற்றமானது, மீறுதலானது, அக்கிரமமானது, இது தொடர்ந்து வாசற்படியில் இருந்தது. இப்போ நம்ம கூட வந்துருச்சுன்னா, வெளியவே இருந்த பாவம் இப்போ நம்ம எங்கே போனாலும், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட தான் வரும். நீங்கள் வெளியூரில் எங்கே போனாலும் உங்கள் கூட தான் வந்துக்கிட்டே இருக்குது, அது உங்களை விட்டு போகவே இல்லை. எச்சரிக்கையாக இருப்போம். பாவத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பாவத்தை மன்னிக்கும்படி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பாவத்தை சுத்தமாக கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தொடர்ந்து பாவம் செய்வோம்னால் வாசற்படியில் இருந்த பாவம் இப்போ உள்ள வரையும் வந்துருச்சு. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களோடு கூட வந்திருக்கிறது. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எச்சரிக்கையாக இருக்கும். நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு பகுதியில்.